அஸ்மத் குருப்பியோ நமக, அஸ்மத் பரமகுருப்பியோ நமக, அஸ்மத் சர்வகுருப்பியோ நமக, ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை வல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. ஆண்டாளுடைய திருப்பாவை அனுபவத்திலே சூடிக் கொடுத்த சுடற்கொடியினுடைய உன்னதமான பாசுரமாக அமைந்துள்ளது 15ஆம் பாட்டு எல்லை இளங்கிளியே. எம்பெருமானுடைய குணானுபவத்தை ஈடுபடுவதைக் காட்டிலும் பாகவதரிடத்திலே ஈடுபடுவது உயர்ந்தது என்பதை நிரூபிக்க வந்த பாசுரமாக இது அமைந்துள்ளது. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லன்றளையேன் மின்னங்கு மீர் போதருகின்ற வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைமை, உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலோ நம்பாவாய். இந்த பாசுரமானது எண்ணிக்கையிலே 15வது பாசுரமாகவும் தோழிகளை எழுப்புவதிலே 10வது பாசுரமாகவும் அமைந்துள்ளது. தோழிகள் என்றால் கண்ணனுக்கு யார் பிடித்தவர்களோ அவர்களையெல்லாம் அழைத்து கொண்டு கண்ணனுடைய திருமாளிகைக்கு செல்ல வேண்டும் என்பது ஆண்டாளுடைய திருவுள்ளம். நாமும் எம்பெருமானுடைய சன்னதிக்கு செல்கிறோம் என்று சொன்னால் அடியார்களோடு செல்ல வேண்டும். தனித்து உனக்கென்ன வேறுடைமை என்று நாம சென்று சேவிக்கக்கூடாது. அடியார்கள் ஈட்டங்கண்டிடக்கூடுமேல் அதுகானும் கண்பயனாவதே என்று சொல்லி அடியார்களோடு சென்று எம்பெருமானை மங்களாசாசனம் செய்ய சென்றால் வாவென்று ஆராய்ந்து அருளுவானாகினாலே இந்த பாசுரத்திலே எல்லே இளங்கிளியே உள்ளே ஒரு தோழியானவள் படுத்திருக்காள். இந்த பாசுரத்திலே ஒரு பெரிய அற்புதம் என்ன என்று சொன்னால், வெளியே இருக்கிற தோழிகளும் உள்ளே இருக்கிற தோழியும் கேள்வி பதில் போலே அமைந்துள்ளது. ஒரு நாடக பாணியிலே அமைந்துள்ளது. இந்த காலங்களிலே ஒருவரே இருவர் வேடத்தை தரிப்பார்கள். ராஜாவாகவும் அவரே, மந்திரியாகவும் அவரே. இங்கு ஆண்டாள் நாச்சியார் உள்ளே இருப்பவளும் தானே, வெளியே இருப்பவளும் தானாகவே நினைத்து கொண்டு, ஆனால் சொரூப ஞானத்தை உணர்த்த வேண்டும் என்ற திருவுள்ளம் பற்றி எல்லே என்ன இன்னும் உறங்குதியோ என்று சொல்ல, அடுத்த வரியிலே சில்லன்றளையன் மின் அங்கே மீர் போதருகின்றேன் என்று உள்ளே இருப்பவள் கூறுவதாக அமைந்துள்ளது. அடுத்து வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயுதம் என்று வெளியே உள்ளவர்கள் சொல்ல, வல்லீர்கள் நீங்களே என்று உள்ளே படுத்து கொண்டிருக்கக்கூடிய பெண் சொன்னாலாம். சொன்ன உடனே அதுக்குள்ளே ஒரு நிமிடத்துக்குள்ளேயே சொரூப ஞானம் வந்துவிட்டது. ஏனென்றால் அடியார்களுடைய குரலை கேட்டாலோ, அடியார்களுடைய ஸ்பரிசம் பட்டாலோ, அடியார்களுடைய பார்வை பட்டாலோ ஞானம் வருவதற்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. அப்படி தான், அதாவது செங்கன் சிறிதே எம்மேல் விழியாவோ என்று சொன்னார்கள். ஒரே ஒரு முறை பார்த்தாலே அந்த ஞானமானது இவர்களுக்கு வந்து விடுமாம். ஆள வந்தார் சரம தர்மியாக இருந்த பொழுது அவருடைய திருமேனியை நம்முடைய சுவாமி எம்பெருமானார் கொள்ளிடக்கரையிலே பார்த்தார். பார்த்து சேவித்த பொழுது அவருடைய முடங்கி இருந்த 3 விரல்கள் நிமிர்ந்தன. ஏனென்றால் ஆச்சாரியனிடத்திலே ஒருவனுக்கு பரம பக்தி இருக்குமே, ஆனால் அவரல்ல, அவருடைய திருமேனி கூட ஆத்மா பிரிந்த பிற்பாடு கூட அந்த சிஷ்யனிடத்திலே அந்த சொரூபத்தை விளக்கி காட்டுவதாக 3 விரலை நிமித்தி காட்டினார் என்று சொன்னால் பாகவத சொரூபந்தான் முக்கியம். பாகவதனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த அபிமானம் என்று உணர்ந்து
உடனே நானே தான் ஆயிடுக, நானே இந்த குற்றத்தை செய்தவளாக இருக்கட்டும், நீங்கள் வல்லீர்களில் நானே வல்லீர்களாக இருந்து விட்டு போகிறேன் என்று சொல்ல, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைமை. உடனே வெளியே உள்ளவர்கள் சீக்கிரம் வர வேண்டியதான. இந்த ஒல்லை என்பதெல்லாம் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் வார்த்தைகளாக அமைந்துள்ளது. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைமை, உனக்கென்ன வேறுடையை, நீ மட்டும் தனியாக என்ன அனுபவித்து கொண்டு இருக்கிறாய் என்று சொல்ல, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள். எல்லாரும் போந்தாரோன்னு கேட்டவுடனே உள்ளே இருக்கிற பெண்ணானவள் கேட்டாள். உடனே வெளியே இருக்கக்கூடியவர்கள் போந்து எண்ணிக்கொள், அப்படி நான் வந்து போந்து எண்ணி என்ன செய்ய போகிறோம் என்று கேட்டாலாம். உடனே வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடையிலோர் எம்பாவா என்று அருளி செய்தார் இந்த திருப்பாவையிலே. உண்மையிலேயே திருப்பாவினுடைய நோக்கம் பாகவத லட்சணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொரூபமாக உபதேசமாக சொல்லாமல் தானே அனுபவித்து காட்டின பாசனம் இந்த பாசனம். இந்த பாசனத்திலே உயிரான வார்த்தை நானே தான் ஆயிடுக என்பது. சிலர் குற்றத்தை செய்துவிட்டு மறுத்து விடுவார்கள். சிலர் குற்றத்தை மறுத்து தரிக்கின்ற பொழுது வலிந்தமாக நாம் அதை நிரூபிக்க முயன்ற பிற்பாடு அது குற்றத்தை ஒத்துக்கொள்வார்கள். சிலர் குற்றத்தை செய்துவிட்டு அந்த குற்றத்தை தான் மறைப்பதற்காக பல வழிகளை கையாண்டு பிறகு ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் உயர்ந்த ஞானியாக இருக்கக்கூடியவர்கள், உத்தம அதிகாரிகள் குற்றமே செய்யாத பொழுதும் கூட தான் குற்றம் செய்வதாகவே பாவித்து கொண்டு அந்த குற்றம் இப்பொழுது நான் செய்யவில்லை, முற்பிறவிலே கூட செய்திருக்கலாம் என்று சொல்லி சொரூபத்தை உணர்ந்து இருக்கக்கூடிய ஒருத்தியாக இருக்கக்கூடியது தான். எப்படி என்றால், ராமாயணத்திலே ஸ்ரீராமாயணத்திலே ராமன் காட்டுக்கு போனதற்கு யார் காரணம்? மந்தரையா? மந்தரையை சொல்லலாம், கைகேயியை சொல்லலாம், தசரதனை சொல்லலாம், ஏன் ராமனையே சொல்லலாம். ராமன் நான் போக மாட்டேன்னு இருந்திருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இத்தனை பேர்கள் இருக்க யார் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் பரதன் ஏற்றுக்கொண்டானான். இதை திருவடியிடத்திலே பிராட்டியானவள் அங்கு அசோகவனத்தில் சொன்னாராம், அப்பேற்பட்ட குணங்களை உடையவன் யார்? பரதன் என்று. அப்படி செய்யாத குற்றத்தையே தனதாக ஏற்றுக்கொண்டது தான் பாகவத லட்சணமாக இருக்கக்கூடியதாகினாலே அந்த பகவத் அனுபவத்துக்காக உயர்ந்ததா பாகவத அனுபவம் உயர்ந்ததா என்று சொன்னால் பகவத் அனுபவத்தை காட்டிலும் பாகவத அனுபவமே உயர்ந்ததாகினாலே நீ வந்தால் அல்லது நாங்கள் செல்ல மாட்டோம் என்று அமைந்தது இந்த பாசுரம். திருவரங்கத்திலே ஒரு சந்தர்ப்பம், சோழனுடைய இம்சையினாலே சன்னதிக்குள்ளே ராமானுஜர் சம்பந்தம் உள்ளவர்களை அனுப்புவதில்லை என்று சொல்லி ஒரு சட்டம் போட்டிருந்தான். ஆழ்வான் அது தெரியாமல் அங்கே சென்று விட்டார். அங்கே இருந்த ஒரு காவலாளி, இவர் ஆத்மஸ்வரூபம் உடையவர், நல்லவர், இவர் ராமானுஜர் சம்பந்தம் இருந்தாலும் பரவாயில்ல, இவரை உள்ளே விடலாம் என்று அடுத்த காவலாளிகிட்ட சொன்னானாம். அதை காதில் கேட்டவுடனே, ஐயோ, இந்த ஆத்மஸ்வரூபம் நமக்கு ரூபம் என்று நினைத்திருந்தோம், அதுவே ஆச்சாரியனிடத்திலே விலக்கி வைப்பதற்கு காரணமாகிவிட்டதே என்று சொல்லி அங்கிருந்து விலகி சென்றாராம். அப்பேற்பட்ட பெருமாளை நான் தொழவில்லை என்று சொல்லி. அதே மாதிரி பாகவதர்களோடு சேர்ந்திருக்கக்கூடியது தான் உயர்ந்த லட்சணமே தவிர அதை விட்டுட்டு எம்பெருமானை தனித்து அனுபவிப்பது கூட ஆகாது என்றார்கள். அதே மாதிரி லட்சுமணனானவன் பரதன் காட்டிலே ராமனை சந்திக்க வருகிறது பொழுது தான் ராஜாவாக இல்லை, ஆனால் ஒரு தம்பியாக வருகிறான். வருகின்ற பொழுது அனைவரும் கூட வருகிறார்கள், படைகளும் வருகின்றது. அப்படி வருகிறதை பார்த்த உடனே லட்சுமணன் துடித்து கொண்டு எழுந்தானான். உடனே தான் யுத்தத்துக்கு தயாரான உடனே ராமன் அழைத்தானான், உனக்கு என்ன இவ்வளவு கோபம்? உனக்கு ராஜ்யம் வேணும் என்று சொன்னால் அந்த பரதன் இங்கு வந்தவுடனே அவனிடத்திலே சொல்லி உனக்கு ராஜ்யத்தை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி அவனை சாந்தப்படுத்தினாராம். ஏனென்று கேட்டால் பகவத அபச்சாரம் கொடியது என்பதை லட்சுமணன் மூலே காட்டினார்கள். அதனால தான் லட்சுமணன் படாத பாடுபட்டு பிராட்டியை பிரிந்த பொழுது தானும் சேர்ந்து வேதனைப்பட்டானாகினாலே, அதாவது எம்பெருமானுடைய காட்டிலும் அடியார்களை அபச்சாரப்படுவது மிகவும் ரொம்ப மோசமானது என்பதை காட்டுவதாக அமைந்துள்ளது. அதே மாதிரி இந்த பாசுரத்திலே மாயனை
வல்லானை கொண்டானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை என்று சொன்னது போல இங்கு அனுபவிக்கின்றார்கள். மாயனை பாடையலோர் எம்பாவா என்று சொல்லி. மாயன் என்று சொன்னால் சாதுக்களை ரட்சிப்பவன் மட்டுமல்ல. சாதுக்கள் யார்? அக்ரூரர், மாலாகாரர், கோவிகள், இப்பேற்பட்ட அடியார்கள் அனுபவத்திற்காகத்தான் அந்த மாயத்தனை சனமெல்லாம் செய்தானாம். இல்லை என்று சொன்னால் வெண்ணெய் திருடுவது, கட்டுண்டு இருத்தல், கோபிகளிடம் தாழ பழகுதல், இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் பின்னாடி உள்ள ஆழ்வார்கள் போன்ற நிஷ்டையுடைய ஆழ்வார்களுடைய அந்த சொரூபத்திற்கு தகுந்த ஆச்சாரியர்களும் இருவரும் அனுபவிப்பதற்கு வேறு எண்ணத்தை தெரித்து எழுதி வாசித்து வணங்கி வழிபட்டு பூசித்தும் போக்கினேன் போது என்றார்கள். எம்பெருமானுடைய அந்த வெண்ணெய் திருட்டிலே ஈடுபட்டதை அனுபவித்த நம்மாழ்வார் எத்திரம் எத்திரம் என்று 6 மாதம் மோகித்திருந்தார் என்று சொன்னால் இந்த அனுபவத்தை எல்லாம் பெற வேண்டும் என்பதற்காகவே எம்பெருமான் கட்டுண்டான் ஆகியினாலே அந்த கட்டுண்டதை கோபிகளிடத்தில் தாழ பழகினது. அவர்கள் அதே சிந்தனையிலே அவர்களுக்கு ஞானத்தை உண்டாக்க வேண்டும். எப்பேற்பட்ட ஞானம் என்று சொன்னால் பரஞான, பரபக்தி, பரமபக்தி, அதை வளர்த்து அப்படியே அவர்களை தன்னிடத்திலே அழைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் என்ன செய்தானாம், அவர்களிடத்திலே கட்டவும் அடிக்கவுமாக தன்னை தாழ பண்ணி கொண்டு வந்தான் ஆகினாலே எம்பெருமானுடைய அவதாரமானது தர்ம சமஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகே என்று சொல்லக்கூடியது. அது இங்கு மாயனை, எப்பேற்பட்ட மாயனை, வல்லானை கொண்டானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை என்று அனுபவிக்கின்றார். மாற்றாரை மாற்றளிக்க வல்லவனாக வந்தவன் ராமன், கிருஷ்ணன். இருவருமே எதற்காக அவதாரம் பண்ணினார்கள் என்று சொன்னால் தர்ம சமஸ்தாபனம் பண்ணுவதற்காக. சத்தியம், தானம், தபசு இதை நிலைநாட்டுவதற்காகவே அவதாரங்கள். ராமன் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால் விக்கிரகவான் தர்ம என்று சொல்லி ராமனையும், கிருஷ்ணன் தர்மம் சனாதனம் என்று கிருஷ்ணனையும் அற்புதமாக அனுபவித்தார்கள். எனவே தர்ம சமஸ்தாபனாய சம்பவாமி என்று சொல்லி இந்த இருவருடைய அவதாரம் யுகந்தோறும் ஒவ்வொரு தடவையும் எம்பெருமான் அவதாரம் செய்கிறேன் என்று சொல்கிறான். ஏனென்று கேட்டால் தர்மத்தை ரட்சிப்பதற்காகவே தான் அவதாரம் பண்ணுகிறேன் என்று சொன்னார். அப்படி அவதாரம் பண்ணுகிற பொழுது நான் என்னை அடைவதற்கு என்ன வழி என்று நீங்கள் கேட்பீர்களேயானால் நான் பக்திக்கு சபலன். அந்த பக்தி உடையவர்களுக்கு நான் தன்னை காட்டிக் கொடுப்பதற்காகவே என்னுடைய சொரூபம் என்று சொல்கிறார். அக்ரூரர், மாலாகாரர் இப்பேற்பட்டவர்களுக்கெல்லாம் நான் எப்படி இறங்கி வந்தேனோ அதே மாதிரி, அது எப்படி என்றால் நீருக்கு குளிர்ச்சியும் நெருப்புக்கு உஷ்ணமே போல நான் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவன் என்று அற்புதமாக சொன்னார்கள். ராமன் பின் சீதையானவள் நடந்து சென்றாலே தெருவில் அவளுடைய சொரூபம் எப்பேற்பட்டது என்று சொன்னால் அயோத்தியில் இருந்த பொழுது ஒப்பருகியில் கூட வெளியே வரமாட்டாளாம். அப்பேற்பட்டவள் சொரூபத்தை உணர்ந்து ராமன் செல்லுவதற்கு பின்னே செல்ல வேண்டியது இந்த ஜீவாத்மாவனுடைய கடமை என்பதை உணர்ந்து தெருவிலே நடந்து சென்றாலாகினாலே அந்த சொரூப ஞானம்தான் அவசியம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அதை வர வைப்பதற்காகவே ஆண்டாள் நாச்சியார் இது நாடக ரூபத்திலே இந்த பாசுரத்தை அருளி செய்துள்ளார். இந்த பாசுரமானது கடைக்குட்டியாய் இருக்கக்கூடிய இளங்கிளியாய் இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார் போன்று இருப்பாளை ஒருத்தியை எழுப்புவதாக அமைந்துள்ளது. திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார்களிலே கடைசியாக அவதாரம் பண்ணினவர். அந்த திருப்பாவியிலேயே எல்லாரும் போந்தாரோ போந்தெண்ணிக்கொள் என்று வரி வருகிறதே. இந்த ஆழ்வாருடன் 10 ஆழ்வாருடைய எண்ணிக்கை பொய்கை, பூதன், பேயார், புகழ்மழிசை, ஐயன் அருள்மாறன், சேரலர்கோன், துய்ய பட்டநாதன், அன்பர் தாழ்தூளி, நற்பாணன், நற்கலியன், ஈது இவர்கள் தோற்றத்து அடைவாம் என்று சொல்லி இந்த வரிசை கிரமத்தை சொன்னார்கள். அந்த வரிசை கிரமம் தப்பாமல் ஆண்டாள் நாச்சியார் 10 தோழிகளை 10 அதிகாரிகள் 10 அதிகாரிகளும் 10 ஆழ்வார்கள் போன்று இருக்கக்கூடியவர்களை எழுப்பினாராகினாலே அது மட்டுமல்ல, இந்த பாசுரம் கேள்வி பதிலாக அமைந்தது. 4000 திவ்ய பிரபந்தத்திலே இவருடைய பாசுரம், திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம் மானமிரு மென்னோக்கி என்று சொல்லி அந்த பதிகத்திலே கேள்வி பதிலாகவே ஒரு தோழி கேட்க இன்னொரு தோழி அதற்கு பதில் சொல்வதாக அமைந்திருப்பது போலே இந்த பாசுரம் அமைந்துள்ளது. அது மட்டுமல்ல, இளங்கிளியே என்றார்கள். கிளி என்ன செய்யும்னா
என்ன சொல்லி கொடுத்தோமோ அதை அப்படியே சொல்லும். அதே மாதிரி மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கங்கூற அவதரித்த வேருடைய கார்த்திகை என்றார்கள். மாறன் பணித்த தமிழ்மறைக்காகவே 6 அங்கமாக அருளி செய்தவர். பேசிட்டே பேசும் ஏககண்டர்களாகினாலே அவர்கள் 4 பிரபந்தங்களிலே சுருங்கச் சொன்னதை இவர் விரிவாக 6 பிரபந்தங்களிலே சொன்னாராகினாலே இளங்கிளியே என்று அற்புதமாக அருளி சொல்லார்கள். அது மட்டும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக என்றார். வாசி வல்லீர் இந்தளூரே வாழ்ந்தே போம் என்று சொல்லி அந்த இந்தளூர் பெருமாளிடத்திலே தன்னுடைய வார்த்தை கடுமையாக உபதேசித்தாராம். அதே மாதிரி ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே வல்லீர்கள் நீங்களே என்று யாரை சொன்னார் என்று சொன்னால் திருமங்கை ஆழ்வார் போன்று இருப்பவள் உள்ளே படுத்திருப்பவளாகினாலே இதை அனுபவிக்கின்றார்கள். ஆழ்வார்கள் நிஷ்டையை நாம் அனுபவித்து ஆழ்வார்களுடைய அவதார கிரமத்தையும் அவர்களுடைய சொரூபத்தையும் அவர்கள் வாழ்ந்து காட்டியது நமக்கெல்லாம் ஒரு நல்வழியாக அமைந்திருக்கும். அந்த ஆழ்வார்களுடைய அனுபவத்தையே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சேர்த்து தேனிலே குழைத்து கொடுப்பது போலே, அது மருந்தாக இருந்தாலும் தேனிலே கொடுப்பது போலே அற்புதமான இந்த பாசுரங்களிலே நமக்கு கர்மம் ஞானம் பக்தி அத்தனையும் நமக்கு கலந்து கொடுத்திருக்கின்றால். பரஞானம் பரமபக்தி அதுதான் நமக்கு அற்புதமாக நமக்கு உண்டாக வேண்டும். ஆகையினாலே அதை உண்டாக்குவதற்காகவே இந்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அந்த கிருஷ்ணாவதாரத்தை நமக்கு விளங்க வைப்பதற்காகவே திருப்பாவை. இந்த திருப்பாவை அனுசந்தானத்திலே கொண்டு நாமும் உய்வோமாக. ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சுடி கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம்.